நம்ம நீர்நிலைகள்ல நிறைய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு கட்டுறாங்க. அவங்கள பார்க்கும்போது வீடு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. சிலவங்க வீடு இருக்கிறவங்களே இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக கட்டுறாங்க. இது நீர்நிலைகளை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சரி, வீடு இல்ல அவங்களுக்கு. இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ண முடியும் அவங்கள? ஆ, இல்லாதனால தானே அவங்க போறாங்க. சரி, ஆமா. இதே மாதிரி தான் காஞ்சிபுரத்துல ஒரு கேஸ்ல பார்க்கலாமே. கண்ணன் ஒருத்தர் இருந்திருக்காரு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அவர் வந்து ஒரு ஓட புறம்போக்கு இருக்கு, நிறைய புறம்போக்கு நான் சொல்லியிருக்கேன். நீர்நிலை புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, கல்லறை புறம்போக்கு, சுடுகாடு புறம்போக்கு, குளம் புறம்போக்கு, குட்டை புறம்போக்கு, நிறைய புறம்போக்கு இருக்கு. அதுல ஓட புறம்போக்கும் ஒன்று இருக்கு. அது எப்பவுமே மலையிலேருந்து வழிந்து அந்த நீர் தண்ணி வந்து அப்படி அந்த ஆறு வெள்ளமா பாயி அந்த ஓடையில போகும். வங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் தெலுங்குல கூட. ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு இதை வந்து பிளாக் பண்ணிட்டு இவர் ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லீகலா, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு பட்டா வழங்கப்படுது. நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், பட்டா என்று சொல்லப்படுவது இறுதியான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை கொடுக்கப்படுகிற இறுதியான ஒரு ஆவணம் எதுன்னு சொன்னா ஒரு சொத்துக்கு பட்டா மட்டும்தான். அந்த பட்டா வழங்கப்படுகிறது. இந்த பட்டா வழங்கியது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. ஒரு பெட்டிஷன் போடப்படுகிறது, ரிட் பெட்டிஷன் போடப்படுகிறது கண்ணன் என்பவரால். இப்போ இந்த மாதிரி பெட்டிஷன் போடப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்படுகிறது. அதாவது ஐயா, இந்த மாதிரி ஓட புறம்போக்கு அதுல எல்லா இடங்களுமே வந்து ஒரு சிலருக்கு பட்டா வழங்கப்படுகிறது, இது ஒரு சிலருக்கு மாத்திரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுலயே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். எவன் காசு கொடுத்தானோ, ஏன் அந்த புரோக்கரா இருந்தானோ அவனுக்கு தான் கொடுப்பாங்க, அவனுக்கு தான் கொடுத்துருக்கு. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யாரோ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி ஒரு இந்த வழக்கு போடுறாரு. அவர்கிட்ட ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் கிட்ட தான் இந்த கேஸ் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி புறம்போக்கு லேண்ட்ல வந்து பட்டா கொடுப்பது தவறு. அப்படி கொடுத்திருப்பார்களே ஆனால் அங்கிருந்து அந்த பட்டா வந்து கேன்சல் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. ரெண்டாவது, இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு லஞ்சம் கொடுக்கப்பட்டு ஒரு லேவாதேவி மாதிரி ஒரு எவனோ ஒருத்தன் புரோக்கர் இருந்து அதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வருது ஒரு சில காரணங்களால. ஜட்ஜி என்ன பாஸ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி வைங்க. அதாவது யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்கொயரி வைங்க. வச்சுட்டு இதுல எந்த தாசில்தார், எந்த ஆர்ஐ இன்வால்வ்டு, எந்த புரோக்கர் இன்வால்வ்டு, இவன் கொடுத்தவன் யாரு, இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து அவங்க மேல நெசசரி என்கொயரி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் லஞ்சம் கொடுத்து தான் இந்த பட்டா வாங்கப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த பட்டாவை உடனடியாக நீக்கரவு செய்ய வேண்டும், செட் அசைட் பண்ணுங்க, அது கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுகிறார். இதன் மூலமாக இந்த ஓட புறம்போக்கெல்லாம் வந்து நிறையவே கேசஸ் இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியில் ஒரு 40,000 கடைகள் ஒரே நேரத்தில் எடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி இங்கே நிறைய நீர்நிலை புறம்போக்குகள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுது, இன்க்ளூடிங் அரசு. நம்ம சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலே பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளில் பார்க்கலாம். ஆக்கிரமிப்புகளில் கட்டப்பட்ட வீடுகள் தான் பெரும்பாலா இருக்கு. சமீப காலமாக அந்த பிரச்சனைகள் தான் தலை தூக்கி இருக்கு. அதனால தான் இந்த சூழ்நிலையில இந்த நீர்நிலை புறம்போக்கு இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மீண்டும் அரசை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தான் நீதிமன்றமும் கருதுகிறது. பட் எவ்வளவு தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியல. இப்போ சென்னையை சுற்றி சென்னையிலே வந்து ஏற்கனவே 18 ஏரிகள் இருந்ததாக சொல்லப்படுது. பட் இப்போ சூழ்நிலையில எப்படின்னு நான் பார்க்குதுன்னு தெரியல. இருக்கக்கூடிய இப்போ புதுசா ஏமாற்றப்பட்டு ஒரு பட்டா வாங்கப்படுதுன்னா அதை தடுக்கிறது வந்து அரசு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பட்டா வாங்கினால் கூட அதை நீக்கரவு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. ஏன் காசு கொடுத்து இந்த லஞ்சம் கொடுத்து வாங்கினானா அவன் லஞ்சத்தை கொடுத்து அந்த வாங்கிய அந்த அரசு அதிகாரிகள் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ இது ஒரு புறம்போக்கு நிலம். இந்த புறம்போக்கு நிலத்துக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி எவ்வளவாவது காசு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு இருந்தால் அந்த நிலமும் பறிக்கப்படும் என்று பொதுமக்களுக்கு இந்த ஒரு தீர்ப்பு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அப்ப கஷ்டப்பட்டு நம்ம வீடு வாங்குறோம்னா சரியான இடத்துல, சரியான பகுதியில, சரியான நபர்கிட்ட இருந்து வாங்கணும். அதுவும் லீகல் ஒப்பீனியன். எங்களை மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு அந்த இடத்த வாங்குறது தான் தி பெஸ்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய முக்கியமான விஷயங்கள், சமீப காலமாக நம்ம பத்திரிகைகள்ல பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளையும் மக்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சார்ந்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கு மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் மாண்புமிகு நீதியரசு நிகழ்ச்சியில மேலும் பல புதிய வழக்குகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.